ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஆளவந்தார் என்ற ஆச்சாரியர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அந்த சிஷ்யர்களில் 5 பேர் ரொம்ப முக்கியமானவா. அந்த 5 சிஷ்யர்களும் ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களாக இருந்தா. அவள்லாம் பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்கப் பெருமாள் அரையர் அப்படின்னு. இந்த பெரிய நம்பி கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் மதுராந்தகத்தில் பண்ணிண்டார் ராமானுஜர். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெரிய நம்பிகள் திருவடியில் நன்னா சாஷ்டாங்கமாக சேவிச்சு, ஸ்ரீ ஆளவந்தார சேவிக்கல்லையே அப்படிங்கிற குறை தீர இப்போ உங்கள் திருவடியில் வந்து ஆசிரயிச்சிருக்கேன், அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு சொன்னார் ராமானுஜர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தில் உடையவர் அப்படின்னு பேர். அது ஸ்ரீரங்கநாதர் கொடுத்த பேர். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் சன்னதியில் ஸ்ரீ உடையவர் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே உடையவர்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி திருக்கோஷ்டியூர் நம்பிய நம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இப்போ பெரிய நம்பிகள் திருவடியில் நன்னா வந்து ஆசிரயிச்சுட்டு, எனக்கு தேவரீர் திருவுள்ளத்தில் இருக்கிற அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அடியேனுக்கு அருளி செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் உடையவர். பெரிய நம்பிகளும் வேதங்களில் இருக்கிற சாரமானதும் ஈடு இணை அற்றதும் மந்திரங்களில் உயர்ந்ததும் ஆன மந்திர ரத்னம் அப்படிங்கிற துவயத்தோட அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் சாதிச்சார், உபதேசம் பண்ணினார். இந்த துவயத்தோட அர்த்த விசேஷங்களை நன்னா அனுபவித்தோம் அப்படின்னா அது நம்ம சம்சார பந்தத்திலேருந்து நம்மளை விலக்கி மோட்சம் தரக்கூடியது அந்த துவய மந்திரம். அந்த துவய மந்திரத்தை நம்ம எப்பவுமே மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால தான், ஏன்னா அது மந்திரங்களுக்கு ரத்னமானது. அதனால் இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதுக்கு மேலே இருக்கிற ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் நீர் கேட்டுக்கும் அப்படின்னுட்டு சொல்லிட்டார். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் வந்து திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் இதனுடைய ரகசிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீ ஆளவந்தார்கிட்ட ரொம்ப ஆழ்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கார். அதனால நீர் அவர்கிட்ட போய் கேட்டுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய நம்பி சொல்லிட்டார். சொன்ன உடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்படியே நடந்து போகணும் இல்லையா, ராவா பகலா நடந்து போகிறார் திருக்கோஷ்டியூருக்கு. போயிட்டு சௌமிய நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி, அவரை நம்பின்னு சொல்லிக்கலாம், நம்பி திருமாளிகை இருக்கிற இடத்த விசாரிக்கிறார். அந்த திருமாளிகையை சொன்ன உடனே கேட்ட மாத்திரத்தில் அந்த திசையை பார்த்து அப்படியே சேவிச்சுக்கிண்டே போகிறார் அந்த திருமாளிகைக்கு. போயிட்டு அடியனுக்கு ரகசிய அர்த்தங்களெல்லாம் அருளி செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி பகவானை அனுபவிக்கிறதுக்கு தகுதியுடையவர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஒருவரும் அறியா வண்ணம் அந்த மந்திர அர்த்தங்களெல்லாம் மறைச்சு வச்சிருந்த அந்த நம்பிகள் யாருக்கு என் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டாராம். அதுக்கப்புறம் உடையவர்
கையை கூப்பிண்டு அந்த இடத்துலையே நிற்கிறாராம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் உடையவர் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு பெரிய நம்பிகள் கிட்ட நடந்ததை சொல்கிறார். பெரிய நம்பிகளும் சரின்னுட்டும் இன்னொரு தரம் போய் பாரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் ஸ்ரீரங்கத்துலேருந்து திருக்கோஷ்டியூர் போகிறார் உடையவர். அப்போது நம்பிகள் சொல்கிறார், இன்னொரு சமயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இதை மாதிரி திருப்பியும் உடையவர் திருக்கோஷ்டிக்கு போயிட்டு வரார். திருப்பியும் போகும்போது அப்புறம் பாரும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்ல இதை கேட்டுட்டு பெரிய நம்பிகள் ஸ்ரீ ரங்கநாதர் கிட்ட போயிட்டு, ராமானுஜருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி ரகசிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் உபதேசிக்கல அப்படின்னா அந்த அர்த்தங்கள் அப்படியே அழிஞ்சு விடும் அப்படின்னு ரொம்ப கவலையோட பிரார்த்திக்கிறார் பெருமாள் கிட்ட, ரங்கநாதர்கிட்ட. இப்படி இருக்கிற பொழுது நம்பிகள் திருவரங்கத்துக்கு உற்சவம் சேவிக்க வரார். அப்போ பெரிய நம்பிகள் கிட்ட ராமானுஜருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லலைன்னா மறைஞ்சு போயிடும் அப்படின்னுட்டு ரங்கநாதர்கிட்ட சொன்னதை ரங்கன் ஞாபகமாக வச்சுண்டு நம் ராமானுஜனுக்கு ரகசிய அர்த்தங்களை உபதேசியும் அப்படின்னு அர்ச்சகர் மூலமாக நம்பிக்கிட்ட சொல்கிறார், நியமிக்கிறார். உடனே நம்பிகள் சொல்கிறார், ஒரு வருடமாவது ஆச்சாரிய கைங்கரியம் செய்யாதவர்க்கு சொல்லக்கூடாது என்று தேவரீர் தானே அருளியுள்ளீர் அப்படிங்கிறார். அதை கேட்ட உடனே ரங்கன், அப்படியென்று உடையவருக்கு சொல்ல குறையில்லை அப்படின்னு அருளி செஞ்சான் ரங்கநாதன். உடனே கோஷ்டியூர் நம்பி உடையவரை பார்த்து ஊரேற வாரும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் உடையவருக்கு. ஆனால் திருப்பியும் போகிறார். அப்போ நம்பிகள் சொல்கிறார், இப்போ அவகாசம் இல்லை, பிறகு வாரும் அப்படின்னு விடுறார். அப்படியே ராமானுஜருக்கு எப்படி இருக்கும், கண்ணில் கண்ணீர் தாரையாக வருது. சரின்னு ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி வந்துடுறார். இப்படி வந்த பொழுது இந்த கோஷ்டியூர் நம்பியோட சீடர் ஒருத்தர் என்ன சொல்கிறார், உடையவரை சேவிச்சுட்டு பெரிய நம்பிகளும் திருவரங்கநாதனும் இவ்வளவு நியமிச்சும் திருக்கோஷ்டியூர் நம்பி தேவரீருக்கு ரகசிய பொருள் உரைக்க தாமதிக்கிறாரே அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறார். ஆனால் உடையவர் சொல்கிறார், பூந்துழாய் முடியார்க்கு தகவல்ல, பொன்னாழி கையார்க்கு தகவல்ல அப்படின்னு திருவாய்மொழி பாசுரம் 9:7 பாசுரத்தை மனசில் நினச்சிக்கிண்டு சொல்கிறார். ரகசிய பொருள் கிடைக்கல அப்படின்னா பகவானை தான் நொந்துக்கிறேனே தவிர்த்து திருக்கோஷ்டியூர் நம்பி கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு விடுறார். இப்படி இவர் சொல்கிறாரேங்கிறத கோஷ்டியூர் நம்பி காதில் விழுந்துடுறது. விழுந்த உடனே அவர் சொல்கிறார், உடனே இவ்வளவு ஆர்வமாக இருக்காரே இந்த உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வைஷ்ணவர் சொன்னாரோ ஆறுதல் சொன்னாரோ அவரையே அனுப்பிச்சு உடையவரை வர சொல்லும் அப்படிங்கிறார். சரின்னு உடனே திருவரங்கத்திலேருந்து மந்திர பொருளை கேட்குற ஆர்வத்தோட ஓட்டமும் நடையமா திருக்கோஷ்டியூருக்கு வரார் உடையவர். வந்து 1 மாத காலம் எதுவும் சாப்பிடாம, தீர்த்தமோ அன்னமோ எதுவுமே எடுத்துக்காம இருக்கார். இப்படி எடுத்துக்கிறத பார்த்துட்டு தான் கேட்க வந்த அர்த்த விசேஷங்களை அருளி செஞ்சுடுவார் அப்படின்னுட்டு ராமானுஜ உடையவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் மூர்ச்சித்து விழுந்துடுறார். மூர்ச்சித்து விழுந்துட்டாருங்கிறத கேட்ட உடனே இவ்வளவு துறையோடு இருக்காரே இந்த உடையவர் அப்படின்னு, துறைனா அவ்வளவு ஆழ்பொருளை கற்றுக்கிறதுல உண்டான உத்வேகத்தில் இருக்காரே அப்படின்னு கோஷ்டியூர் நம்பி புரிஞ்சுக்கண்டு வந்து பார்க்குறார் உடையவரை. பார்த்துட்டு இவர் இறந்தால் ஸ்ரீ ஆளவந்தாரிடம் உபதேசம் பெறுவார், இருந்தால்
நானாக உரைப்பேன் நாளை அப்படின்னு விடுறார். பக்கத்தில் இருக்கிறவள்லாம் நல்ல குரு நல்ல சிஷ்யர் அப்படின்னு அவாவும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. அப்போ மயங்கி கிடக்கிற அந்த உடையவருக்கு சிறிது தீர்த்தம் மட்டும் பருகிறதுக்கு அனுமதி கொடுக்குறார். சரின்னு துளி தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே உடையவருக்கு மயக்கம் தெளியறது. இவர் துறவி இல்லையா, அதனால என்ன சொல்றார், நாளை தண்டும் பவித்திரமுமாக தனியே வாரும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே பெரிய சந்தோஷம் உடையவருக்கு. மறுநாள் எம்பெருமானையும் ஸ்ரீ ஆளவந்தாரையும் மனசுல தியானம் பண்ணிட்டு இந்த ரசமான அர்த்தத்தை தனியே அனுபவிக்கிறத காட்டிலும் கூட 2 பேரோடையும் சேர்த்து போய் அனுபவிச்சா நல்லது இல்லையா. எப்போ ஒரு இனிப்புன்னு இருந்ததுன்னா அதை நம்மளே சாப்பிடக்கூடாது, அதை மற்ற பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ரசமான அர்த்தம். இதை நம்ம முதலியாண்டானையும் கூரேசனையும் அழைச்சிட்டு போய் இந்த ரகசிய அர்த்தத்தை உபதேசம் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கண்டு அவள் 2 பேரையும் கூட்டிண்டு நம்பி திருமாளிகைக்கு போய் கையை கூப்பிண்டு போகிறார். அங்கே போயிட்டு நம்பிகள் கிட்ட அடியவங்களுக்கு அர்த்த விசேஷம் உபதேசிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே திருக்கோட்டியூர் நம்பி கேட்குறார், தனியாக தானே வர சொல்லியிருந்தேன், தண்டும் பவித்திரமுமா தானே வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்குறார். முதலியாண்டானு கூரேசனும் கூட வந்தார் இல்லையா உடையவரோட, அதை கேட்டுண்டு அப்போது உடையவர் சொல்கிறார், எனக்கு தண்டு முதலியாண்டான், பவித்ரம் கூரேசன், அவள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவருக்கு நம்பிக்கை அப்படியே திகைச்சு போயிட்டார். அவர் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு புன்முறுவலும் புக்கிறார். உடனே உபதேசம் இவாளுக்கெல்லாம் சொல்ல உமக்கு சொல்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறார். அதுக்கு அடுத்ததை அவர் சொல்கிறத திருப்பி நம்ம பார்க்கலாமா? அடுத்ததில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.